ஸோ குட் மார்னிங் டு ஆல். இது உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். இன்னைக்கு நம்ம டியூஸ்டே, அதாவது மண்டே வந்து ஹாலிடே. ஸோ டியூஸ்டே பேங்க் நிஃப்டியில் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, ஓகே, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வந்திருக்கோம். ஸோ லாஸ்ட் வீடியோவுக்கு நீங்கள் கொடுத்த கமெண்ட்ஸ் ரொம்ப நன்றி. கரெக்டாக நீங்கள் எல்லாரும் சொன்னீங்க, கேப் டவுன் சார், கேப் டவுன் சார், கேப் டவுன் சார், கேப் டவுன் சார், நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதே மாதிரி மார்க்கெட்டும் கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. ஸோ எக்ஸாக்ட் அனாலிசிஸ் நீங்கள் படிக்கிறீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி வித் இட். அதே மாதிரி நம்ம டைரெக்டாக அனாலிசிஸ்க்கு போகும். ஸோ நீங்கள் அங்கே நல்ல கமெண்ட் கொடுத்த ஒரு காரணத்தினால நான் ஒரு லென்த்தி வீடியோவும் போடுறேன். ஸோ தட் இந்த வீடியோ பார்த்தா டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மூவ் டியூஸ்டே வந்து ஒரு கேப் அப். மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் எடுக்கும். முக்கியமான லெவல்ஸ் பாருங்கள், 46,969, 993 அண்ட் இன்க்ளூடிங் இந்த லெவலும் இருக்குது. 47 நீங்கள் கிளிக் பண்ணுறேன்னா 47,089 வரைக்கும் இருக்குது கேப் அப்பில். ஸோ மார்க்கெட் கேப் அப் இந்த லெவலில் எங்கேயா எடுத்ததுன்னா மார்க்கெட் அங்கேருந்து இது ரொம்ப குரூஷியலான ஒரு ஜோன், ப்ரைஸ் ஆக்ஷன் ஜோன். ஏன்னா மார்க்கெட்டில் இந்த பர்டிகுலர் லெவலில் உங்களுக்கு நிறைய ப்ரைஸ் ஆக்ஷன் ரிஜெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த இடத்துல கேப் அப் எடுத்துச்சுன்னா மார்க்கெட் இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகும். ஓகே, கிளியராக புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகும். 935 வரைக்கும் பாருங்கள். மார்க்கெட் இந்த லெவலில், திரும்ப சொல்கிறேன், இந்த லெவலில் மார்க்கெட் இந்த லெவலில் பிரேக் ஆகலைன்னா, இந்த லெவலில் 935க்குள்ளே பிரேக் ஆகலைன்னா மார்க்கெட் இங்கேயே ரிஜெக்ஷன் படுத்துரும். மார்க்கெட் இங்கேருந்து கீழே வரும். கீழே வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட் இந்த 46,993, செகண்ட் டார்கெட் 46,974 அண்ட் தேர்ட் டார்கெட் ஈவன் 46,863 கூட வந்துடும். ஓகே, 46,863 கூட வரும். திரும்பவும் 46,863க்கு அப்புறம் கொஞ்சம் மார்க்கெட் இப்படியே சஸ்டெயின் ஆகிட்டு திரும்ப இதை பிரேக் ஆகும். ஓகே, இதை பாடியில் பிரேக் ஆகிட்டு திரும்ப ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் அப்படியே கீழே வந்துச்சுன்னா அடுத்த டார்கெட் உங்களுக்கு 46,885, சாரி 46,685. ஓகே, நல்லா பாருங்கள். ஸோ இந்த மூவ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சப்போஸ் 5 நிமிஷத்துக்கு மேலே மார்க்கெட் பிரேக் ஆயிடுச்சு, இதை அதாவது மார்னிங்கில் 9:30க்குள்ளே மார்க்கெட்டில் டக்குன்னு மேலே உடச்சிட்டு இங்கேயே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா நீங்கள் 9:40க்கு மேலே இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகணும். எதுக்கு மேலே? 089.90 19 வச்சுக்கோங்களேன். 47,090 சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா மொதல் டார்கெட் 49,159 வந்துடும். 49,159 சொல்லப்போனால் 150லேருந்து 159 வரும். அங்கே கொஞ்சம் டான்ஸ் ஆடிட்டு அங்கேருந்து பிரேக் அவுட் கொடுத்தா மார்க்கெட் டைரெக்டாக அடுத்த எஃப்ஐடிஐ லெவல் போயிடும். தட் இஸ் 47,250. 47,250 எழுதிக்கோங்க, நான் இங்கே வந்து மார்க் பண்ணலை. ஸோ 47,250 கிராஸ் ஆச்சுன்னா ஓகே, தேர்ட் டார்கெட்டும் கொடுக்குறேன் பாருங்கள். தேர்ட் டார்கெட் ஸ்ட்ரைட்டாக 47,404. நல்லா பாருங்கள், 47,404 இது வரைக்கும் உங்களுக்கு அப்சைடில் நான் டார்கெட் கொடுக்குறேன். இந்த டார்கெட் எப்போ ரீச் ஆகும்? எப்போ மார்க்கெட் 9:30க்குள்ளே என்னோட ஜோன் ப்ரைஸ் ஆக்ஷன் ஜோனை உடைக்குதோ, ஹெவி பவரோட உடைக்குதோ, 089 090க்கு மேலே உடச்சி இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் நான் வந்து கால் சைட் போவேன். அப்படி இந்த ஜோனுக்குள்ளே போகுது, ஜோனுக்குள்ளே ரொம்ப நேரம் ஆச்சு, 9:07 ஆச்சு, ஒன்றும் பண்ண மாட்டேங்குது, 9:20 ஆச்சு, 9:25, 9:30 ஆயிடுச்சு, 9:00 ஆச்சு, ஒன்றும் பண்ணலன்னா இங்கே போய் ரிஜெக்ஷன் எடுத்துருச்சுன்னா மார்க்கெட் கீழே வந்துடும். இந்த ஜோனை விட்டு வெளியே வந்துருச்சுனாலே மார்க்கெட்டில் உங்களுக்கு செல்லர்ஸ் ஹெவி செல்லிங் ப்ரெஷர் வருதுன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு புட் சைட் போகலாம். ஃபஸ்ட் டார்கெட் 993, 974 இந்த டார்கெட்ஸ்லாம் கிடைக்கும். ஓகே, ஸோ அந்த டைம் நீங்கள் டவுன் டார்கெட்டை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். பை மிஸ்டேக் மார்க்கெட்டில் நாளைக்கு கேப் டவுன் ஆயிடுச்சு. அதாவது நாளைக்குன்னா ஐ மீன் உங்களுக்கு இது வச்சுக்கோங்க, டியூஸ்டே அன்னைக்கு டவுன் ஆயிடுச்சு, கேப் டவுன் ஆயிடுச்சு. நல்லா பொறுமையாக சொல்கிறேன்.
சொல்கிற வீடியோ மைண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க. புரியலன்னா ஒரு 4-5 வாட்டி இந்த வீடியோவை பாருங்கள். மெதுவாக உங்களுக்காக சொல்கிறேன். பை மிஸ்டேக் மார்க்கெட் நாளைக்கு கேப் டவுன் ஆயிடுச்சு, பயப்படாதீங்க, ஒன்றும் பண்ண வேணாம், வரட்டும். கேப் டவுன் ஆச்சுன்னா முக்கியமான லெவல் பாருங்கள், 46,684, 46,630. ஓகே, 46,630 அண்ட் இன்க்ளூடிங் 46,568. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்ரூஷியலான சப்போர்ட் ஜோன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெவி சப்போர்ட் ஜோன், இது ரெண்டுமே ஹெவி சப்போர்ட் ஜோன். ஸோ மார்க்கெட் கேப் டவுன் எடுத்தால் கூட இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து லாஸ்ட்டாக உங்களுக்கு இங்கே 46,570 சப்போர்ட் எடுத்துகிட்டு, இல்லாட்டி இந்த ஜோனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு, நல்லா பாருங்கள், இந்த ஜோனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு எப்போ மார்க்கெட் எதுக்கு மேலே 46,685க்கு மேலே போகுதோ யோசிக்கவே யோசிக்காதீங்க, கால் சைட் போயிருங்க. நீ சொன்ன லெவலுக்கு மேலே போச்சுன்னா கால் சைட் போயிருங்க. 685லேருந்து 863 இந்த டார்கெட் நான் கொடுத்துட்றேன். 680லேருந்து 680, அதாவது 46,685லேருந்து 46,863 வரைக்கும் உங்களுக்கு டார்கெட் கொடுக்கும். கிட்டத்தட்ட 180-90 பாயிண்ட்ஸ். ஓகே, டார்கெட் கொடுக்குறேன், எழுதிக்கோங்க. பியூர் புட் எப்போ போகணும்னா, நான் திரும்பவும் சொல்கிறேன், பியூர் புட் எங்கே போகணும்னா மார்க்கெட் எய்தர் டைரெக்டாகவே இது கீழே ஓப்பன் ஆகணும். 46,568 கீழே ஓப்பன் ஆகணும். ஓகே, 46,568 கீழே ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி சான்சஸ் ரொம்ப கம்மி as of now. ஓகே, ரொம்ப கம்மி. ஸோ அதனால் இந்த இதை எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா புட்டு நான் அதாவது டியூஸ்டே அன்றைக்கி வராது. கேப் டவுன் எடுத்தாலுமே உங்களுக்கு ஒரு இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போகும். ஓகே, நல்லா சொல்கிறேன், ஏதோ ஒரு இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போகும். தயவு செஞ்சு இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. எங்கே சப்போர்ட் எடுத்தாலும் சரி, ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாலும் சரி, முக்கியமான லெவல், என்னோட முக்கியமான லெவல்ன்றது இந்த லெவல் 863 உங்களுக்கு வந்துடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேடை பிளான் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை வியூ. சப்போஸ் மார்க்கெட் கேப் டவுன் எடுத்துகிட்டு திரும்ப மேலே வர மாதிரி வந்துட்டு திரும்ப இது பண்ணி திரும்ப கீழே வருதுன்னா தப்பி தவறி புட் சைட்லாம் போயிடாதீங்க, மார்க்கெட் சைட்வைஸ் போயிடும். எப்போ நீங்கள் புட் சைட் போகணுன்னா அப்படியே ஆடிக்கிட்டே இந்த லெவலும் உடைக்கணும். கடைசி இங்கே ஹோப், லாஸ்ட்டு ஹோப்புன்னு சொல்லுவான், லாஸ்ட்டு நம்பிக்கை. இந்த 566 கீழே போனால் மட்டும்தான் நான் பியூர் அண்ட் பியூர் புட் சைட் போவேன். அது வரைக்கும் நான் போக மாட்டேன். ஓகே, ஸோ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஓகே, ஷார்ட்டாக சொல்லணும்னா இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு போச்சுன்னா கால் சைட் போவேன். இந்த ஜோனில் ரெசிஸ்டன் ஆகி இந்த பாக்ஸுக்கு கீழே வந்துருச்சுன்னா நான் வந்து புட் சைட் போயிடுவேன். ஓகே, புட் சைட் போனால் என் டார்கெட்ஸ் வந்துருச்சு. அதே மாதிரி மார்க்கெட் கேப் டவுன் எடுத்ததுன்னா இங்கே சப்போர்ட் எடுத்ததுன்னா மார்க்கெட் கால் சைட் போயிடுவேன். ரொம்ப கீழே கேப் டவுன் எடுத்தனா 4வது கண்டிஷன், ரொம்ப கீழே கேப் டவுன் எடுத்தனா புட் சைட் போவேன், அது ரொம்ப கம்மி. லாஸ்ட் 5th கண்டிஷன் நல்லா பாருங்கள், மார்க்கெட் கேப் டவுன் எடுத்து இந்த ஏரியாவில் எங்கேயாவது வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், சப்போர்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து கால் சைட் போயிடும். தட்ஸ் ஆல், உங்களுக்கு கண்டிஷன் சொல்லிட்டேன். ஸோ 5 கண்டிஷனில் 4 கண்டிஷன்ஸ் மைண்டில் வச்சுக்கோங்க, எழுதிக்கோங்க. மொதல் 15 மினிட் 20 மினிட்ஸில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள், ஈஸியாக உங்களுக்கு அதுவே புரிஞ்சிடும். மார்க்கெட் எந்த பக்கம் போக போகுதுன்னு உங்களுக்கே டைரெக்ஷன் புரிஞ்சிடும். அட்லீஸ்ட் ஒரு 100-200 பாயிண்ட்டாக டெஃபினட்டாக நீங்கள் கேப்சர் பண்ணிப்பீங்க. இந்த 10 பாயிண்ட் 20 பாயிண்ட்லாம் நான் ஒரு ஸ்கால்பர் இல்லை, ஐ எம் பியூர் அண்ட் பியூர் ப்ரொஃபஷனல் ட்ரேடர். ஓகே, நம்ம இதுக்கு இந்த வீடியோக்கு லாஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் நான் டெலிகிராம் லிங்க் கொடுக்குறேன். யாரெல்லாம் ஜாயின் பண்ணுங்கள். நேற்று டெலிகிராம் லிங்க்கில் நம்ம அப்ராக்சிமேட்லி 30 to 40 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம நிஃப்டியில் கொடுத்தோம். நிஃப்டியில் 140 பாயிண்ட் யாராலையும் பண்ண முடியாத ஒரு இதை நம்ம அச்சீவ் பண்ணோம். ஓகே, ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஸோ பாருங்கள், கிளியர் கட்டாக பாருங்கள். இங்கே பாருங்கள் என்ன கொடுத்தாங்க கால் நம்ம ப்ரொஃபஷனல் டீம். பை நிஃப்டி to 21,950 CE above 200. 21,950 CE above 200 10 மணிக்கு நம்ம கொடுத்தது.
ஓகே, 215 உடனே மூவ் ஆயிருச்சு. 10:20க்கெல்லாம் 215 போயிருச்சு. 5 மினிட்ஸ் 215. இதோட நிக்கல. நம்ம அடுத்ததும் கொடுத்துருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம் பாருங்க. மேக்ஸிமம் எவ்வளவு போகுது பார்த்துருக்கு போறங்க பாருங்க. 346. எனக்கு தெரியுதா உங்களுக்கு? 346. சேஃப் ட்ரேடர் 40 பாயிண்ட்ல புக் பண்ணாங்க. கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற ட்ரேடர் 130 பாயிண்ட் 131 பாயிண்ட் கேப்சர் பண்ணாங்க நிப்டில கால் சைடுல. உலகமே புட்டுன்னும் போது நம்ம கால் சைட் போனோம். ஸோ நீங்க பாருங்க, எதுவும் ஃபேக் இல்ல, எல்லாமே உங்களுக்கு லைவ்ல. ஸோ அந்த லிங்க்கை நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான். அந்த லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போடுறேன். ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணுங்க, இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க நோ நீட். அதே மாதிரி இந்த குரூப்ல உங்களுக்கு கால்ஸ் எதுவும் வரலன்னா தட் மீன்ஸ் வி ஆர் ஃபைண்டிங் தட் மார்க்கெட் குட் பி எ சைட்வேஸ். ஏன்னா நீங்க ஆப்ஷன் பயர் சைட்வேஸா இருக்குது, ஸோ அதெல்லாம் கால்ஸ் வர வாய்ப்பு இருக்காது. மொமெண்டம் இருந்தா மட்டும்தான் அதுல வரும். மொமெண்டம் இல்லைன்னா அந்த மைண்ட் செட்டுக்கு நீங்க வந்து தான் ஆகணும். எல்லா நாளும் ட்ரேட் எடுத்தே ஆகணும்ன்ற மொமெண்ட் செட்டை, அந்த மைண்ட் செட்டை விட்டுட்டு மொமெண்டம் இருக்கும்போது பெரிய மூவ் நான் கேப்சர் பண்ணுவேன், அந்த மைண்ட் செட்டுக்கு நீங்க வரணும். புலி பதுங்கிறது பாயறதுக்காகன்ற மாதிரி அந்த அந்த தாட் உங்களுக்கு வரணும். உங்க மைண்ட் செட் வந்துருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா நீங்க ட்ரேடிங்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஐ ஹோப் உங்களுக்கு என்னோட இந்த பேங்க் அனாலிசிஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை வியூ ஆன் டியூஸ்டே. ஸோ ஆல் தி பெஸ்ட், டேக் கேர், பபாய் அண்ட் தேங்க்யூ. இதே மாதிரி நீங்க கமெண்ட் கொடுக்க கொடுக்க ஸோ எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் போது உங்களுக்கு நிறைய வீடியோஸ் நான் போடுவேன். உங்களுக்கு வேண்டிய வீடியோஸை கீழே பின் பண்ணுங்க, எந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு. டெஃபினட்டா அதுல எனக்கு நம்மளால சொல்ல முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பா உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். திரும்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் சொல்லி உங்களுக்கு புரியலன்னா வேற யார் சொல்லி உங்களுக்கு புரியாது. தட்ஸ் ஆல். என்னோட ஷார்ட்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டேன். ஸோ see you with a good profit. ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா ப்ராஃபிட் பண்ணுங்க, நல்லா ட்ரேட் பண்ணுங்க, சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பபாய்.